வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல் VBA மேக்ரோ கோடிங் மூலமா சார்ட் எப்படி கிரியேட் செய்வது என்று பார்க்க போகிறோம். வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லேர்னிங் ஹப். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ போடுவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபைலை எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணியிருக்கேன். எக்ஸல் பைனரி ஒர்க் புக்கில் சேவ் பண்ணாலும் மேக்ரோ ஒர்க் ஆகும். Alt + F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் VBA மேக்ரோ கோடிங் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு லைனும் F8 ப்ரெஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஜென்ரலாக VBA எதற்கு பயன்படுத்துகிறோம்னா, ஒரே மாதிரியான வேலையை திரும்ப திரும்ப அதே மாதிரியான வேலையை செய்ய பயன்படுகிறது. இதை ஒர்க் ஆட்டோமேஷன் என்று சொல்லலாம். இதனால் டைம் சேவ் ஆவது மட்டும் இல்லாமல் ஹியூமன் எரர்ஸும் ரெடியூஸ் ஆகும். லார்ஜ் டேட்டாவையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் மற்றும் உங்கள் திறன்களை மேம்படுத்தவும் இது சிறந்த கருவியாகும். இன்டகிரேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதாவது எக்ஸல் மட்டும் இல்லை, மற்ற ஆஃபீஸ் அப்ளிகேஷன் பயன்பாடுகளுடன் இதை இணைந்து வேலை செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன பார்க்க போகிறோம்னா, வித்தவுட் ரேஞ்ச் சார்ட் இன்சர்ட். ப்ரெஸ் F8. ரிப்போர்ட் 1 ஷீட் செலக்ட் ஆகும். அகைன் ப்ரெஸ் F8. செல் ரேஞ்ச் B5 செலக்ட் ஆகும். அகைன் ப்ரெஸ் F8. சார்ட் கிரியேட் ஆகும். Again press F8. Chart type பார்த்தீங்கன்னா clustered column choose ஆகும். Press Ctrl plus space bar. Chart type choose பண்ணலாம். Again press F8. இந்த சார்ட்டுக்கு நேம் செட் பண்ணுறோம். சார்ட் 1 என்று நேம் பாக்ஸில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் உங்கள் கேள்விகளை கமெண்டில் எழுதுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.